சோழ நாட்டு சிறுபுலியூர். சயனம், அனந்த சயனம், உத்தான சயனம், மாணிக்க சயனம், வீர சயனம், தர்ப்ப சயனம், ஸ்தல சயனம், பால சயனம் என 8 விதமான சயன கோலத்திலே திவ்ய தேசங்களில் பள்ளி கொண்ட எம்பெருமான் கருமாமுகில் உருவாய், கனலுருவாய், புனலுருவாய், நீர், நெருப்பு, மலை மற்றும் இவ்வுலகத்திலே அனைத்து உருவங்களிலும் உறையும் எம்பெருமான் திருமகள் விரும்பி உறைபவனாய் சலசயனமாய் பள்ளி கொண்ட திருக்கோலத்திலே காட்சி தருகிறார். இந்த திருமாமகளுடன் உறையும் அருமா கடலமுதை பவித்ரோற்சவ தினத்திலே திருமஞ்சன கோலத்தில் கண்டு மகிழ்ந்து ஆழ்வார்களின் அருளிச் செயலோடு அகம் மகிழ்ந்து காண்போம். திருப்புலியூர் என்கிற திருநாமம் அது குட்டநாட்டிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அந்த திவிதேசத்திற்கு ஏற்பட்ட ஒரு திருநாமம், அந்த திருப்புலியூர் என்கிற திருநாமம். அதே போல மற்றொரு புலியூர் என்னால் அதுதான் சிறுபுலியூர் என்கின்ற திருநாமம். அது இங்கே தமிழ்நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய தேசம். அங்கேயும் எம்பெருமான் மாயப்பிரானாகவே எழுந்தருளிருக்கின்றான். அதாவது அந்த இடத்திலே எம்பெருமானை நாம் சென்று சேவித்தோமானால் அவன் மிகச் சிறிய திருமேனியோடு அங்கே சயன திருக்கோலத்திலே அவன் எழுந்தருளியிருக்கின்றான். இங்கே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானை சலசயனம் என்று கொண்டாடுகின்றார். அதாவது காவேரி கரையிலே அவன் எழுந்தருளியிருக்கின்றபடியினாலே ஜலத்திலே சயனித்திருக்கிறவன் என்கின்ற பொருள் தோன்ற ஜலசேன பெருமாள் என்று அவனுக்கு திருநாமம் சொல்லப்படுகின்றது. அதிலும் அந்த எம்பெருமான் சிறுபுலியூரிலே எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானை திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே 9வது திருவாய்மொழி கள்ளம் வனம் விள்ளும் வகை என்று தொடங்குகின்ற திருவாய்மொழியிலே அந்த எம்பெருமானை அற்புதமாக அனுபவிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவனை கருமா முகிலுருவா, கனலுருவா, புனலுருவா, திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்துறையும் அருமா கடலமுதே உனதடியே சரணாமே என்று திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்துறையும் அருமா கடல் அமுது என்று அந்த திருமாமகள் அவள் ஒரு அமிர்தத்திலே வந்த அமிர்தம். அப்படிப்பட்டவளும் கூட மருவும்படியான அமுதம் யாருன்னால் அந்த சிறுபுலியூர் சலசயனத்திலே எழுந்தருளிருக்கின்ற அமுதான எம்பெருமானுக்கு பவித்ரோத்சவம் நடைபெறுகிறது. ஒரு வருடத்திலே நடைபெறுகின்ற உற்சவங்களிலே இந்த பவித்ரோத்சவம் என்பது மிகவும் முக்கியமான உற்சவம். வருடம் முழுவதும் நடைபெற வேண்டிய பூஜைகளிலே என்ன குறை ஏற்பட்டாலும் அது இந்த பவித்ரோத்சவத்தாலே நிவர்த்தி ஆகிவிடுகிறது என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த உற்சவத்தை நாம் சேவித்து நம்முடைய அத்தனை குறைகளையும் நாமும் நிவர்த்தி செய்து கொள்வோம். பவித்ரோற்சவ தினத்திலே வேள்வி தீ முன்பு வேதராஜனாய் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை வணங்கி நிற்கிறோம். தீயோம் புகை மறையோர் சிறுபுலியூர் சலசயனத்தாயோ உனதடியார் மனத்தாயோ அறியேனே என்று வினவுகிறார் ஆழ்வார். மாவலியின் வேள்வியிலே குரலுருவாய் வந்த மாயவனே திருவிக்கிரமனாய் உயர்ந்து நின்றான். பக்தர்களுக்கு தன்னுடைய திருவருளை கிருபையை வற்றாத கடல் போல் வாரி வழங்கக்கூடிய வள்ளலே கிருபா சமுத்திர பெருமாள்.
கிருபா சமுத்திரம் என்னும் வடமொழி சொல்லை செந்தமிழாக்கி அருமா கடலமுது என்று அழைத்து மகிழ்ந்தார் ஆலிநாடன். சலசலத்தோடும் காவிரியின் கரையிலே சலசயனமாய் பள்ளி கொண்ட எம்பெருமானே ஆழ்வாரின் உள்ளத்திலே உரைகின்றான். வண்டினங்கள் இசைப்பாடும் சிறுபுலியூரிலே இறையடி ஒன்றையே பற்றி நின்றவர் கலியன். மதி என்னும் பிறைச்சந்திரனை சூடிய சிவபிரானும் இந்திரனும் தொழும் அமரர்கள் அதிபதியின் திருவடி அல்லது வேறொன்றும் அறியேன் என்று சரண் புகுந்தார் திருமங்கையாழ்வார். இமையோர்கள் தொழுது வணங்கும் சிறுபுலியூரிலே உறையும் முகில் வண்ணனை நந்தன் மதலையை வணங்கி அவன் செந்தாமரை அடியினை பணியும் அடியவர்களுக்கும் அருள் புரிய வேண்டி நிற்கிறார் மங்கை மன்னன். வேதத்தின் தலைவனை வேதராஜனான கருடனும் சுமந்து நிற்க தன்னுடைய திருவருளை வேண்டி நிற்கும் அடியவர்களுக்கு அருமா கடலமுதாய் காட்சி தருகிறான் எம்பெருமான். அடியவர்கள் குறை தீர்க்கும் மாயப்பிரானே அருமா கடலமுதாய் மாயவனாய் திருமாலிருஞ்சோலையிலே அழகனாய் உரைகின்றான் என்கிறார் பரகாலன். சோழ நாட்டு சிறுபுலியூரிலே திருமாலிருஞ்சோலை அழகனை தரிசித்த ஆழ்வார் வழி நின்று நாமும் பாண்டிய நாட்டிலே பரிமேல் அழகனை தரிசிக்க காத்திருப்போம். அருவிகள் நிரந்து பாயும் மாலிருஞ்சோலை வணங்கு மடநெஞ்சே என்று மங்கை மன்னன் பாடியபடி வரும் 14/11/2013 அன்று வியாழக்கிழமை நூபுர கங்கையிலே தீர்த்தவாரி காணும் அழகனை தரிசிக்க புறப்படுவோம். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். ஆலிநாடனின் ஆடல்மா பாண்டிய நாட்டை நோக்கி விரையும்.